காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான சமீபத்திய வாக்குவாதங்களில் பொருளாதாரம் ஒரு முக்கியமான விஷயமாக ஆகின்றது. 2004 முதல் 2014 வரையிலான மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது பொருளாதார செயல்பாடுகள் குறித்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரையிலான காலத்தை கஷ்ட காலம் என்றும், அதே சமயம் 2014 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தை அமிர்த காலம் என்றும் அதில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. என்டிஏவின் இந்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக 2014 முதல் 2024 வரையிலான மோடி தலைமையிலான ஆட்சி காலகட்டம் குறித்த 10 ஆண்டுகள் அநீதி காலம் என்ற கருப்பு அறிக்கையை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. 2 ஆவணங்களும் 50 முதல் 60 பக்கங்கள் கொண்டவை. புள்ளி விவரங்கள் முதல் வரைபடங்களின் உதவியுடன் அவற்றில் குற்றச்சாட்டுகள் மற்றும் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. தனது ஆவணம் ஆளும் பாஜகவின் பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் அநீதிகள் மீது கவனம் செலுத்துகிறது என்று காங்கிரஸ் கூறுகிறது. அதே சமயம் அரசால் வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் பொருளாதார தவறுகளை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறது. பிரதமர் மோடியின் பதவி காலத்தில் பெருமளவு வேலையில்லா திண்டாட்டம், பண மதிப்பிழப்பு, சரக்கு மற்றும் சேவை வரி முறையை அரைமனதுடன் செயல்படுத்தியது போன்ற பேரழிவுகரமான பொருளாதார முடிவுகள், பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்திருப்பது மற்றும் தனியார் முதலீடு குறைந்திருப்பது ஆகியவற்றுக்கு சாட்சியாக இருப்பதாக காங்கிரஸ் கூறுகிறது. மறுபுறம் வங்கிகளின் வாராக்கடன்கள் அதிகரிப்பு, பட்ஜெட் பற்றாக்குறையிலிருந்து தப்பி ஓடுதல், நிலக்கரி முதல் 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் தொடர்ச்சியான ஊழல்கள் மற்றும் முடிவுகளை எடுப்பதில் இயலாமை போன்ற பல குற்றச்சாட்டுகளை பாஜக காங்கிரஸ் மீது சுமத்தியுள்ளது. இதன் காரணமாக நாட்டில் முதலீட்டின் வேகம் குறைந்துள்ளதாக பாஜக கூறுகிறது. இரு தரப்பும் ஒருவர் மற்றவர் பற்றி கூறும் கூற்றுகள் ஓரளவிற்கு உண்மை என்பதே பல்வேறு பகுப்பாய்வுகள் வெளிப்படுத்தக்கூடும். இரு தரப்பிலும் இருந்து வரும் குற்றச்சாட்டுகளில் ஓரளவு உண்மை உள்ளது. தொலைத்தொடர்பு மற்றும் நிலக்கரியில் காங்கிரஸ் மற்றும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் பாஜக என்று இருவருமே சில மோசமான முடிவுகளை எடுத்துள்ளனர். ஆனால் 10 ஆண்டுகால காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆட்சியின் பொருளாதார தரவுகளை ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டின் செயல்பாட்டிலும் கலவையான சித்திரம் வெளிப்படுகிறது. 2008 முதல் 2009 இடையிலான உலக பொருளாதார நெருக்கடியை விட்டுவிட்டு காங்கிரஸ் கூட்டணி அரசின் 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் சராசரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.1% இருந்தது. 2020 முதல் 2021 வரையிலான கோவிட் பெருந்தொற்று காலத்தை விட்டுவிட்டு பாஜக கூட்டணி அரசின் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் சராசரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1% இருந்தது. ஆனால் உண்மை என்னவென்றால், உலக பொருளாதார நெருக்கடியை விட கோவிட் தொற்று நோய் இந்திய பொருளாதாரத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனவே பாஜக கூட்டணி ஆட்சியின் 10 ஆண்டுகளின் ஜிடிபி சராசரி குறைவாக இருப்பதில் ஆச்சரியமில்லை. பாஜகவின் சாதனை சிறப்பாக தெரிகிறது. ஏனெனில் அதன் ஆட்சி காலத்தில் கச்சா எண்ணெய் விலை குறைவாகவே இருந்தது. அதே சமயம் காங்கிரசின் ஆட்சி காலத்தில் இந்த காரணத்தால் தான் பணவீக்கம் மற்றும் பட்ஜெட் பற்றாக்குறை அதிகமாக இருந்தது. 2014 முதல் 2024 இடையே சுமார் 54,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை போடப்பட்டது. இதற்கு முந்தைய 10 ஆண்டுகளில் வெறும் 27,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையே அமைக்கப்பட்டது. பாஜக கூட்டணி ஆட்சியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறையின் பங்கு குறைந்துள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த 10 ஆண்டுகளில் உற்பத்தி துறையின் சராசரி வளர்ச்சி 15 முதல் 17% வரை இருந்தது என்று உலக வங்கியின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மோடி அரசின் ஆட்சியில் மேக் இன் இந்தியா போன்ற முன்முயற்சி, உற்பத்தி மானியங்களுக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவு ஆகியவை இருந்த போதிலும் 2022 ஆண்டிற்கான சமீபத்திய தரவுகளின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறையின் பங்கு 13% குறைந்துள்ளது. பட்ஜெட் ஆவணங்களின்படி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏற்றுமதி வளர்ச்சி விகிதம் பாஜக ஆட்சி காலத்தை விட அதிகமாக இருந்தது. 2004 முதல் 2014 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி சுமார் 3.5 மடங்கு அதிகரித்து $80 பில்லியன் இருந்து $300 பில்லியன் ஆனது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்றுமதி வளர்ச்சி விகிதம் 1.5 மடங்காக இருந்தது. அதாவது $300 பில்லியன் இருந்து
$437 பில்லியன் உள்ளது. இவை இரண்டிற்குமே நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதில் உள்ள சிரமங்கள் போன்ற பல காரணங்கள் உள்ளன. அது மட்டுமின்றி உலக வர்த்தகத்துடன் இந்தியா எப்படி இணைந்திருக்க வேண்டுமோ அப்படி இணைக்கப்படவில்லை என்பதும் உண்மைதான். நீண்ட காலமாக நாட்டின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சி குறைவாக இருப்பதற்கு இவையே காரணமாகும். மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் ரேங்கிங் குறைந்துள்ளது. மொத்தம் 191 நாடுகளில் 2004 இந்தியா 131வது இடத்தில் இருந்தது. ஆனால் 2021 132வது இடத்திற்கு வந்துள்ளது. சுகாதாரத்துறையில் முன்னேற்றம், கல்விக்கான அணுகல் மற்றும் தனிநபர் வாழ்க்கை தரத்தில் முன்னேற்றம் ஆகியவற்றை குறிக்கும் மனித வளர்ச்சி குறியீடு, அதாவது HDI அடிப்படையில் கூட பாஜக அரசின் செயல்பாடு முந்தைய காங்கிரஸ் அரசை விட மிக மோசமாக உள்ளது. 2004 மற்றும் 2013 இடையில் இந்தியாவின் மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பு 15% மேம்பட்டது. இருப்பினும் இது 2014 மற்றும் 2021 இடையில் 2% மட்டுமே மேம்பட்டுள்ளது என்று UNDP-யின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன. கோவிட் தொற்று நோய் தாக்கத்தின் 2 ஆண்டுகள் விலக்கப்பட்டாலும் 2019ஆம் ஆண்டு வரை HDI காங்கிரஸ் ஆட்சியின் 5 ஆண்டுகளில் இருந்த 7% ஒப்பிடும்போது 4% மட்டுமே மேம்பட்டுள்ளது. மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் நிலை வீழ்ச்சியடைந்துள்ளது. மொத்தமுள்ள 191 நாடுகளில் 2004 131வது இடத்தில் இருந்த இந்தியா 2021 132வது இடத்திற்கு சரிந்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் இந்த விஷயம் குறித்து சமீபத்தில் அளித்த பேட்டியில் கவலை தெரிவித்திருந்தார். பிசிக்கல் மூலதனத்தை உருவாக்குவதற்கு அதிக நேரம் செலவிடப்பட்டதாகவும், ஆனால் மனித மூலதனத்தை உருவாக்குவதற்கும் சுகாதாரம், கல்வி போன்ற துறைகளை மேம்படுத்துவதற்கும் அதிக கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். துணை சகாரா ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளை விட இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக உள்ளது. உலகின் பெரும்பாலான நாடுகளை ஒப்பிடும்போது வளர்ச்சி விகிதம் மிக அதிகமாக உள்ள ஒரு நாட்டிற்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் கூறினார். மேலே செய்யப்பட்டுள்ள ஒப்பீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி துறையில் கடந்த 20 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்த 2 வெவ்வேறு அரசுகளின் செயல்பாட்டில் விரிவான ஒப்பீட்டு மதிப்பீடு அல்ல. அத்தகைய ஒப்பீடுகளை செய்யும் போது பங்குச்சந்தையில் வருமானம், மானியங்களுக்கான செலவு, புதிய வேலைகளை உருவாக்குதல் மற்றும் நுகர்வு போன்ற பொருளாதார தரவுகளையும் பார்க்க வேண்டும். இதிலிருந்து வெளிப்படும் சித்திரம் வெவ்வேறு காட்சிகளை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதில் ஒரு அரசு ஒரு குறிப்பிட்ட துறையில் சிறப்பாக செயல்பட்டிருப்பதையும் மற்றொரு துறையில் பின்தங்கியிருப்பதையும் பார்க்க முடிகிறது. பொருளாதார கொள்கை உருவாக்கம் என்பது தொடர்ந்து நடக்கும் ஒரு செயல்முறையாகும். வெவ்வேறு அரசுகள் இதை தொடர்ந்து செய்கின்றன. இதில் ஒவ்வொரு அரசும் முந்தைய அரசிடமிருந்து நல்ல மற்றும் கெட்ட நடைமுறைகளை பெறுகிறது. சில நேரங்களில் ஒரு அரசால் எடுக்கப்பட்ட முன்முயற்சி அல்லது நடவடிக்கை அடுத்த அரசால் முன்னோக்கி கொண்டு செல்லப்பட்டு பலப்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 2009 அறிமுகப்படுத்தப்பட்ட ஆதார் அடிப்படையிலான அடையாள அட்டை, அந்த முறையின் பெருமை காங்கிரஸ் அரசையே சாரும். பொருளாதார விஷயங்களின் பகுப்பாய்வை கருப்பு மற்றும் வெள்ளைக்கு மட்டுப்படுத்தும் முயற்சியை இந்த காரணங்கள் அனைத்தும் முறியடிக்கின்றன. மேலும் இந்த விஷயத்தில் உண்மை என்பது இரண்டுக்கும் இடையில் எங்கோ உள்ளது என்பதுதான் இதில் இருக்கும் சுவாரஸ்யம். மோடி அரசின் மோசமான கொள்கைகளுக்கு உதாரணமாக பண மதிப்பிழப்பு மற்றும் GSTயின் தவறான அமலாக்கத்தை பலர் தெரிவிக்கின்றனர். ஆனால் மன்மோகனுக்கு இது போன்று எதுவும் இல்லை.